மும்மொழிக் கொள்கை என்பது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாது என்பது என் கருத்து. ஆனால் இருமொழிக் கொள்கை என்பது இந்தியாவுக்கே பொருந்தும் என்பது என் கருத்து. ஏனென்றால் இருமொழிக் கொள்கை என்றால் எல்லா தேசிய இனங்களின் தாய்மொழியும் காப்பாற்றப்படும். பிறகு உலகத்தோடு உறவு கொள்ள ஆங்கிலம் என்ற துணைமொழியும் பாதுகாக்கப்படும். எனவே இந்த இரண்டு மொழிகளையும் கற்றுக்கொண்டால் இந்தியாவுக்கே பொருத்தமான ஒரு மொழிக் கொள்கையாக அது இருக்கும். மும்மொழிக் கொள்கை என்பது சிலருக்கு பாதிப்பு, பலருக்கும் பாதிப்பு என்பதாக முடியும். அருமை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் நம்முடைய சிதம்பரம் அவர்கள் சொல்வது மாதிரி வட இந்தியாவில் ஒரு மொழிக் கொள்கை தான் இருக்கிறதே தவிர மும்மொழிக் கொள்கை இல்லை, இருமொழிக் கொள்கை இல்லை. தாய்மொழியில் மட்டுமே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் தாய்மொழியோடு ஆங்கிலத்தையும் படித்துக் கொள்வதனால் உலகத்தை ஆள்கிறார்கள். ஒரு சின்ன ஓட்டை, இன்னொரு பெரிய ஓட்டை, இரண்டின் வழியாக சின்ன பூனையும் போய்விடும், மிகப்பெரிய பூனையும் உள்ளே போய்விடும் என்பது மாதிரி தாய்மொழியாகிய தமிழ், அப்புறம் உலக மொழியாகிய ஆங்கிலம் என்ற இரண்டு துளைகளின் வழியே இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமே பயணப்படும் என்பது என் எண்ணம். எனவே தாய்மொழியின் கருத்துக்களை, தாய்மொழியினுடைய பெருமைகளை உயர்த்தி பிடிப்பதற்கு இருமொழி கொள்கைதான் இயல்பானது, ஏதுவானது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியால் பாடப்பட்ட திருக்குறள் தான் சென்று சேர வேண்டிய தூரத்தை இன்னும் அடையவில்லை என்பது எங்கள் கருத்து. அந்த கருத்தை சரி செய்யும் விதமாக, அந்த கருத்துக்கு இன்னும் ஊட்டம் சேர்க்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் திருக்குறளை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார், நிதி ஒதுக்கி இருக்கிறார். இது திருவள்ளுவருக்கு பெருமை என்பதை விட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.